ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதாசமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான உடச்சி விட்ட முட்டைக்குழம்பு. ஒரு சிம்பிள் ஈஸி முட்டைக்குழம்பு ரெசிபிங்க. ஜஸ்ட் ஒரு 15-20 நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாதத்தோடவும் சூப்பராக இருக்குங்க. இது ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபிங்க. புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ஜம்முன்னு பண்ணிடலாம். ஸோ பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி. ஒரே பாத்திரத்தில் ஈஸியாக ஒரு 15 நிமிஷத்தில் முட்டைக்குழம்பு வச்சிடலாம். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் நல்ல ஒரு அகலமான பேன் வச்சாச்சு. இந்த பேன் சூடானதுக்கப்புறம் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ தாளிக்க ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து விட்டு நல்லா பொரிய விட்டுறணும். இப்போ நல்ல ஃபைனாக பொடியாக நறுக்குன்னு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கிக்கணும். ஏன்னா நல்ல கிரேவி அப்போ தான் திக்காக நல்லாயிருக்கும். இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் ஜஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது போக நம்ம மிளகாத்தூளெல்லாம் சேர்க்க போகிறோம். இது ஒரு ஃப்ளேவருக்கு வேண்டி பச்சை மிளகாய் சேர்த்து விட்டு நல்லா இந்த வெங்காயத்தோடவே நல்லா வதக்கிடலாங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கலர் மாதிரி வரணும். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு விழுதோட ரா ஃப்ளேவர் போகணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடணும். இப்போ இதில் மசாலா பொடியெல்லாம் ஒன்றா ஆட் பண்ணிடலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி. மசாலா பொடியெல்லாம் சேர்த்து விட்டு நல்லா 1 நிமிஷம் வதக்கி விடணும். எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போ தக்காளி சேர்த்து விட்டுடலாம். இங்கே 3 மீடியம் சைஸ் தக்காளி நல்ல ஃபைனாக பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கிரேவிக்கெல்லாம் நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா பொடியாக நறுக்கிடணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி நல்லா கிடைக்கும். இப்போ தக்காளி சேர்த்து விட்டு கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டு கலந்துடலாம். ஸோ தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வெந்துடும். நல்லா உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா தக்காளி மசிஞ்சு வெந்துடும். பாருங்க, தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வெந்துருச்சு, நல்லாவே வதங்கிடுச்சு, நல்ல வாசனையும் கமகமன்னு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது இந்த முட்டை கிரேவி, ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு திக்காக தான் இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா கலந்துருங்க. நான் இங்கே ஒரு 1.5 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு மூடி வச்சு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் குக்காக விடுங்க. பாருங்க, நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா அந்த கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு அழகாக நம்மளுக்கு கமகமன் வாசனையோட ஆல்மோஸ்ட் கிரேவி ரெடி. இப்போ நல்ல ஒரு தேங்காய் மசாலா அரைச்சி ஊற்றிடலாங்க. நல்ல துருவின தேங்காய் அரை மூடி, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிடலாம். நீங்கள் இது கூட வேணும்னா ஒரு 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம், நல்லா க்ரீமியாக இருக்கும். ஆப்ஷனல் வேணுன்னா சேர்த்துக்கோங்க. பட் நான் இன்றைக்கி சேர்க்கலை, வெறும் தேங்காய் சோம்பு மட்டும் அரைச்சி நல்லா இப்படி ஃபைனாக அரைச்சி இந்த கிரேவியில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் மசாலா சேர்க்கும்போது நம்மளுக்கு கிரேவி இன்னும் திக்காகும். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி சேர்த்து விட்டு கலந்து விட்டுருங்க. மறுபடியும் லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி சிம்மில் ஸ்டவ்வை வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் குக்காக விட்டுட்டு நம்ம முட்டை ஊற்றிடலாம். இப்போ கிரேவி நல்லா கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை உடச்சி ஊற்றிடணும். நல்லா அந்த கிரேவி மேலேயே
அழகாக இப்படி ஊற்றி விட்டுருங்க. ஒவ்வொரு முட்டையாக நான் இங்கே 5 முட்டை சேர்த்துக்கிறேன். ஊற்றினதுக்கப்புறம் ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. முட்டை ஊற்றி முடித்ததுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு கலக்கலாம் கூடாது. டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 4-5 நிமிஷத்துக்கு விட்டுறணுங்க. கண்டிப்பாக கிளறக்கூடாது. இப்போ 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். முட்டை சூப்பராக வெந்துருச்சு. அந்த கிரேவியில் அழகாக அப்படியே ரவுண்டாக நிற்கிது பாருங்கள். பார்க்கவே அழகாக இருக்குது. சாப்பிடவும் செம்மையாக இருக்குங்க. நல்ல சப்பாத்தி பூரிக்கு இது பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசை ரைஸோடவும் சாப்பிடலாம். நல்ல கொத்தமல்லி இலை இப்போ ஃபைனலாக தூவி விட்டு இறக்கிடலாம். அவ்வளவுதாங்க. சுவையான உடச்சி விட்ட முட்டை கிரேவி ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு. ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி இது. குயிக்காக பண்ணிடலாம். செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.